வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்ப இந்த மாதிரி மண் மணக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க நன்மை செய்யக்கூடிய பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரசாயன தன்மை. இந்த ரசாயன தன்மையில இருக்கக்கூடிய சப் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிஹெச், இசி, ஓசி அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுல வந்து பிஹெச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கார அமில நிலை. இந்த கார அமில நிலை வந்து சமநிலையில் இயங்கும் போது, அதாவது அந்த பயிருக்கு உண்டான சமநிலையில் இயங்கும் போது பாத்தீங்கன்னா பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உடனடியா வந்து அந்த செடிகளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு செடிக்கு வந்து உணவு தட்டுப்பாடே அங்க இருக்காது. ஆல்ரெடி பிஹெச் வந்து அசிட்டிக்லயோ அல்கலைன்லயோ இருக்கும்போது, கார அமில நிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து செடிக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து கிடைக்காத நிலையில மாறி மண்ணுல லாக் ஆயிக்கும். ஆமா சார். இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிஹெச் அப்படிங்கிறது வந்து அந்த பயிருக்கு ஏத்த சமநிலையில வந்து அங்க வச்சுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈசிங்கிறது பாத்தீங்கன்னா மின்சார கடத்துத்திறன் அப்படின்னு சொல்றோம். அந்த மின்சார கடத்துத்திறன் வந்து மண்ணுல வந்து 4 டெசிபல் மீட்டருக்கு மேலேயே அல்லது 2 டெசிபல் மீட்டர் கீழே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா தண்ணியே இருந்தாலும் அந்த செடி வந்து தண்ணி எடுத்துக்க முடியாத நிலைக்கு போயிடும். ஓகேங்களா? அப்படி செடி வந்து தண்ணி எடுக்கலன்னா இங்க போட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்துல. ஒரு செடி நல்ல சத்துக்கள் எடுக்கிறது போக நல்ல தண்ணி இழுக்கணும். ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு 3 பொருள் தேவை. ஒண்ணு சூரிய ஒளி, இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்னு தண்ணி. நெக்ஸ்ட் இந்த பச்சையும் எந்த அளவுக்கு ரிச்சா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். பிளஸ் இந்த இலையினுடைய அகலம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா 4 கிராம் அப்படிங்கிற உணவு 4 கிராம் அளவுக்கு சுக்ரோஸ் வந்து நமக்கு ரெடி ஆகும். அது மாதிரி இந்த இலைகள் வந்து நல்லா விரிஞ்சு சூரிய ஒளி பார்த்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா இந்த செடியில வந்து அதிகப்படியான உணவு உற்பத்தி நடக்கும். அப்படி உணவு உற்பத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் நல்லா கிடைக்கும். சுக்ரோஸ் கிடைக்கும் போது செடி வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கு இந்த மஞ்சள் பயிர்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு தான் சொல்றோம். அந்த கிழங்கு வந்து நல்லா பெருசா வளரும். நார்மலா வளர்க்க விடுங்க. போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்க பாத்தீங்கன்னா அந்த கிழங்குகள் வந்து நல்லா ஆரோக்கியமா வளர்க்க ஆரம்பிக்கும். அதிக வெயிட் வரும். இந்த 3 தன்மைகள் வந்து சார் நம்ம மண்ணில் வந்து நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பௌதிக, உயிரியல் மற்றும் ரசாயன தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த பயிருக்கு உகந்த வகையில் வந்து இங்க இருக்குது. அதனால இந்த பயிர் நலமா வளமா இருக்குது. இந்த நலமா வளமா இருக்கிறதுக்கு மண்ணில இந்த 3 தன்மைகள் காரணம். இந்த 3 தன்மைகள் சரியா இருக்கணும்னா அதுக்கு யார் காரணம்? டாக்டர் சாயில். இந்த 3 தன்மைகள் சரியா இயங்கணும். இயங்குறதுக்கு வந்து இது எது இயக்குது? இந்த 3 தன்மைகள் எது இயக்குது? டாக்டர் சாயில் தான். அப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா